ஹலோ, வெல்கம் டு சேனல் Dhronavikaash. இப்போ சேனலில் பார்க்குறது லீன் சிக்ஸ் சிக்மா ரெகுலேஷன் 2017 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட், அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஓப்பன் எலெக்டிவ் சப்ஜெக்ட். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸி லீன் சிக்ஸ் சிக்மா OMF751 ஓப்பன் எலெக்டிவ். இந்த சப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா அட்டானமஸ் காலேஜ் படித்தாலும் சரி, நான் அட்டானமஸ் காலேஜில் அஃபிலியேட் காலேஜ் படித்தாலும் சரி, அவங்களும் கொடுக்குற டாப்பிக்லாம் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி இல்லை அட்டானமஸ் காலேஜ் படிச்சிங்க அப்படின்னா உங்கள் சிலபஸும் சவுண்ட் ரெகுலேஷனில் ஓப்பன் எலெக்டிவ் சிலபஸும் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 80% மேலே சிலபஸ் உங்களுக்கு மேட்ச் ஆனாலே இதாலாமல் நம்ம கொடுக்குற டாபிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். ஸோ டாபிக் ரிவ்யூ கொடுத்தவங்க யார் அப்படின்னா டாக்டர் சோசன் சார். ஸோ அவங்களோட கைட்லைனில் தான் வீடியோலாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் எலெக்டிவ்னால நம்ம இப்போ இருக்கிற காலேஜில் வந்து எடுக்கலை. அவங்களுக்கு இந்த கொஷின் எப்படி வரும்னு தெரியாது, ஆனால் சப்ஜெக்ட் தெரியும். அவங்க வந்து இந்த டிக்யூஎம்மில் இதில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ், எக்ஸ்பர்ட்டாக அதெல்லாம் டாக்டர் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து சப்ஜெக்ட்டில் எது இம்பார்ட்டன்ட் தெரியும். ஆனால் கொஷின் வந்து பேப்பர்லாம் பார்த்துக்கலாதனால சப்ஜெக்ட் எடுத்ததில்லை. அதனால் வந்து என்னென்னா இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுத்துட்டாங்க. நீங்கள் இதை மட்டும் படிக்காமல் அடிஷ்னலாக வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இது ஃபுல் சிலபஸில் அவங்க இது ஈஸியாக இருக்கும், மற்றதையும் படிங்க. இது அவங்க கொடுக்குறது என்ன அப்படின்னா அவங்க படித்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ நம்ம யூனிட் வைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சிக்ஸ் சிக்மா ப்ராசஸ் பண்ணுறது ஃபுல்லாக எல்லாத்தையும் படிக்கணும். சிக்ஸ் சிக்மா பற்றி என்ன இருக்கோ அதில் படிச்சுக்கங்க. அதில் இந்த டிஎம்ஏஐசி அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்ட், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அப்புறம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சிக்ஸ் சிக்மா. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் சிக்மா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான தேவை என்ன, நீடு என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக படிக்கணும். ஸோ அதுக்கு செகண்ட் கொஸ்டின். தேர்டு பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி. இது தேர்ட் கொஸ்டின். இந்த புவர் குவாலிட்டி படிச்சிங்கன்னா அடுத்து இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்க வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும், அதையுமே எழுதிடலாம். என்ன செய்யணும் எழுதிட்டீங்க அப்படின்னா என்ன செய்யக்கூடாது எழுதிடலாம் நீங்கள். யூனிட் டூவை பொறுத்து பார்த்திங்கன்னா டூல்ஸ். உங்களுக்கு சிலபஸில் என்ன இருக்குன்னா மொத்தமாக தனியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த டூல்ஸ் 2 இதாக டிவைட் பண்ணலாம். ஒன்று நியூ டூல்ஸ், இன்னொன்று வந்து ஓல்டு டூல்ஸ்னு பிடிக்கலாம். இந்த நியூ டூலில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டூல் இருக்கும், ஓல்டு டூலில் ஒரு 7 டூல் இருக்கும். நீங்கள் நார்மல் நெட்டில் போய் நியூ 7 டூல்ஸ் ஆஃப் டிக்யூம் போட்டாலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ அதுதான் சிலபஸில் இருக்குது. இந்த உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா நியூ 7 டூலேருந்து கொஸ்டின் வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஓல்டு 7 டூலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். ஸோ இந்த இதெல்லாம் இருக்கலாம். அடுத்து செகண்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். PDCA பிளான் டூ செக் ஆக்ட் அந்த சைக்கிள்லேருந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அடுத்து ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக். அடுத்தது VSM அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்று வந்து வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங். அப்புறம் போக்காயோக்குனா மிஸ்டேக் ப்ரூஃபிங். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு யூனிட் 2 பொறுத்த வரைக்கும். யூனிட் 3ல் பார்த்தோம் அப்படின்னா FMEA தெரியும், ஃபெயிலியர் மோட் எஃபெக்ட் அனாலிசிஸ். இதில் கால்குலேஷன், ரிஸ்க் ப்ரியாரிட்டி ப்ராப்ளம் வரலாம், இல்லை சில சமயங்களில் வந்து தியரி மட்டுமே வரலாம், ரிஸ்க் ப்ரியாரிட்டி நம்பர் கேட்கலாம். யூனிட் 3ல் செகண்ட் டாபிக் வந்து டிசைன் ஃபார் சிக்ஸ் சிக்மா. ஏற்கனவே டிஎம்ஐக்கு முன்னாடி பார்த்துருக்க ஃபஸ்ட் யூனிட்டில் அதை படிச்சிங்கன்னா இங்கேயும் அதை என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். மேக்ஸிமம் தேரி தான் வரும். நீங்கள் எவ்வளோ தேரி படிச்சிங்கனாலே ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் யாரும் தேரி எழுதிட்டே இருக்கலாம், பாயிண்ட் எழுதுங்க. யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா QFD. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதில் வந்து இது வந்து ஹவுஸ் ஆஃப் குவாலிட்டி, அது ஒரு இம்பார்ட்டன்ட். QFDயில் ஹவுஸ் ஆஃப் குவாலிட்டி பற்றி தனியாக கேட்கலாம். அந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் ஹவுஸ் ஆஃப் குவாலிட்டி எப்படி இருக்கும் அதெல்லாம் கேட்கலாம். அப்புறம் வந்து கஸ்டமர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இல்லை கஸ்டமர் மெட்ரிக்ஸ் பற்றி கொஸ்டின் வரலாம் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும். இவ்வளோ 2 தான். யூனிட் 5ல் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக உங்களுக்கு நிறைய டாபிக், எக்கச்சக்கமான டாபிக் இருக்குது. அந்த வேஸ்ட்டு பற்றி நிறையா இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா முடா அப்படி 2 டாப்பிக்லேயே வந்துடும். இதுதான் பேசிக். இது நீங்கள் புக்கில் இருக்குமான்னு தெரில, நீங்கள் நெட்டில் போய்ட்டு முடான்னு போட்டாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்ன வேஸ்ட்னு வந்து அந்த வேஸ்ட்டு மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சிலபஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படிச்சிங்கனாலே, ஜென்ரலாக படிச்சிங்கனாலே இங்கே எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக எழுதிடலாம். அப்புறம் கைசன் பற்றி கொஸ்டின் வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரோஸ்னால் வந்து ரிட்டர்ன் ஆஃப் சிக்ஸ் சிக்மா. நம்ம சிக்ஸ் சிக்மா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால என்னென்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், நமக்கு என்னென்ன ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும், பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பற்றி எழுதணும் யூனிட் 5ல். அடுத்து 5 இயர்ஸை பற்றி எழுதணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. எந்தெந்த டாப்பிக்லாம் டிக்யூஎம் புக்கில் கவர் ஆகும். டிக்யூஎம் புக்குங்கிறது பார்த்திங்கன்னா நிறையா புக் இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்காக லோக்கல் ஆதார் புக்கு வாங்கி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் படிச்சிருந்தாங்க அப்படின்னா லோக்கல் ஆதார் வாங்கி. இப்போ தான் அந்த 17 ரெகுலேஷன்லாம் எலெக்டிவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ரெகுலேஷன் எலெக்டிவ் இல்லை, கோர்ஸ் சப்ஜெக்டாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவங்க சீனியர்ஸ் இருந்தால் அவங்கள்ட்ட வாங்கிக்கிங்க. இல்லை சில காலேஜ் டிக்யூஎம் எலெக்டிவ் எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்திங்கனாலும் எடுத்துக்கோங்க. என்ன டாபிக் கவர் ஆகும் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இந்த கொடுத்து இம்பார்ட்டன்ட் சிக்ஸ் சிக்மா ப்ராசஸ் வந்து டிக்யூஎம் புக்கில் கவர் ஆகும். அப்புறம் காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி டிக்யூஎம்மில் கவர் ஆகும். இந்த சிக்னிஃபிகன்ஸ் இருக்காது. சிக்னிஃபிகன்ஸ் எங்களுக்கு தெரியும் எதனால் பண்ண போகிறோம் அப்படின்னு. அது டூல்ஸ் பார்த்தோன்னா 2 டூல்ஸுமே 7 ஓல்டு டூல், நியூ டூல் ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக்யூஎம் புக்கிலே கவர் ஆகிரும். அப்புறம் வந்து 5 இயர்ஸ் வந்து டிக்யூஎம் கவர் ஆகும், PDCயும் கவர் ஆகும். போக்காயோக்குமே இருக்கும், டிக்யூஎம் புக்கில் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் FMEA டிக்யூஎம் புக்கில் இருக்கும். டிசைன் ஃபார் சிக்ஸ் சிக்மாவும் டிக்யூஎம் புக்கில் அதே புக்கில் கவர் ஆகும். யூனிட் வைஸ் யூனிட் மட்டும் மாறி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா QFD கண்டிப்பாக டிக்யூஎம் புக்கில் இருக்கும்.
யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் முறாமுடாக இருக்காது. கைசன் டிக்யூம் புக்கில் இருக்கும், 5 இயர்ஸ் டிக்யூம் புக்கில் இருக்கும். ஸோ டிக்யூம் புக்கு பார்த்தாலே உங்களுக்கு சிலபஸில் வந்து ஒரு 80-85% வந்து டிக்யூம் புக்கிலே கவர் ஆயிரும். கொஞ்சம் மட்டும் தான் மாறும். கண்டிப்பாக அதை மட்டும் படித்தாலே போதும். புக்ஸு சீனியர் இருந்தால் பாருங்கள், நெட்டில் டவுன்லோட் பண்ண முடிஞ்சு டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புகிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், சப்ஜெக்ட் வந்து எடுத்ததில்லை, அவங்க சோர்ஸ் எடுத்ததில்லை. ஆனால் அவங்க ஏற்கனவே டிகேம் எடுத்துட்டாங்க, அதே இதில் டாக்டர் முடிச்சனால அவங்களுக்கு தெரிஞ்ச இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த டாபிக்ஸும் படிங்க. இதை தவிர வேறு இருந்தால் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சாலும் அதையும் படிங்க. கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். நன்றி.